இந்த வசிய மைன்னு சொல்லுவாங்களாமா, அதுலதான் எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த வசியம் பண்றதை வந்து சொல்லியிருப்பீங்க, ஓப்பனா சொல்லியிருப்பீங்க, இதுதான்ப்பா வசியம், இது ரொம்ப யாரும் ஏமாறாதீங்க. ஆமா, அது என்னமா அது? அப்பா வசியம் வந்து ஜன வசியம் இருக்குது, ஒலிப்பி வசியம் இருக்குது, ராஜ வசியம் இருக்குது, புரியுதா, காம வசியம் இருக்குது, 11-17 வசியமையும் இருக்குது. புரியுதுங்களா? அதெல்லாம் வந்துட்டு இப்ப ஒரு போன பேட்டியில கேட்டாங்க, கிராம்பு ஏலக்காய் மிளகுல வந்து வசியம் பண்றாங்க. நானும் இதெல்லாம் கேள்விப்பட்டதில்லப்பா, இவ்வளவு வயசாயும் நான் கேள்விப்பட்டதில்ல. மத்தவங்களை வந்துட்டு ஏமாத்தக்கூடாது. ஏன் ஏமாத்துறீங்க? ஏமாத்த நடக்குதுன்னா நடக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு. இப்ப நீங்க அந்த 17 வசியம் சொன்னீங்களா, அந்த ஜனவசியம், ஜனவசியம்னா என்ன அது? ஜனவசியம்னா வந்துட்டு இப்ப நம்ம ஒரு காரியத்துக்கு போறோம், அது நம்மளுக்கு சித்தியோகமா முடியுது. சித்தியோகம் முடியும். இப்ப அடுத்த வசியம் ஒண்ணு சொன்னீங்களா? நிறைய விஷயங்கள் இருக்கு மக, வேண்டாம். சரியா? ஆமா. ஏன்னு கேட்டா நான் சொல்றதே திருப்பி சொல்றாங்க சில அம்மாக்கள். இப்ப நீங்க அது உண்மையா சொல்லிடுறீங்க, அதை அவங்க பார்த்துட்டு தானா சொல்ற மாதிரி சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. புரியுதுங்களா? இதுதான் உண்மை. ரொம்ப கஷ்டமா இருக்குது மனசு. இந்த வெத்தலையில மை போட்டு சொல்லுவாங்க, அது வெத்தலையே பித்தளையே அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் வெத்தலை மை போடும் பார்த்ததில்ல, பித்தளையில மை போடும் பார்த்ததில்ல. எதா இருந்தாலும் உடம்பு சரியில்லையே அம்மாவை கேட்ப, தாய் இந்த பிள்ளைய காப்பாத்தி கொடு, அவங்க எனக்கு காட்டுவாங்க. பச்சை ஓலையை காமிச்சாங்கன்னா ஒரே வார்த்தை அவங்க சொல்லி, கடவுளை போய் நீங்க வேடிக்கைன்னு சொல்லிட்டு குறி பார்க்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. என்னால காப்பாற்ற முடியும்னா முடியும்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? இதுதான் உண்மை. எல்லா வகை நோயா இருந்தாலும் சரி, நம்ம செய்யற பாவ பிறவிகள்ல நம்ம செய்த கர்மா வினைகள் தான் இந்த பிறவில நம்ம நோயா அணிவிக்கிறது. அரசு அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வான், அது அந்த காலம். இப்பெல்லாம் அப்பத்திக்கு அப்பே வச்சுட்டு போகுது ஆப்பும். இப்பெல்லாம் இந்த கணவன் மனைவி வசியம் பண்றது எல்லாம் பண்றாங்களாமா, அதெல்லாம் உண்மையா? உண்மையான கணவன் மனைவி விஷயத்தை நான் பண்ணி தருவேன்ப்பா, நான் பண்ணி தருவேன். பண்ண மாட்டேன் நான் சொல்றேன். ஏன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். என்னை பொறுத்து அதுதான். ஒரு குடும்பம் உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? அது பிரியுது இன்னும் ரொம்ப கஷ்டம். சரி, இப்ப அந்த கணவன் மனைவி வசியம் வந்து எப்படிமா பண்ணுவீங்க? அது தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வமா இருக்கும். கொடுத்துட்டு போயிருக்காங்களா? அந்த மாதிரி தான். போட்டோஸ் தான். போட்டோஸ் வேற என்னமா தேவைப்படும்? போட்டோ தான் எனக்கு. போட்டோ தான். அதுக்கு நீங்க என்ன மாதிரியான பூஜை, என்ன சிறப்பு பூஜைகள் பண்ணுவீங்க? நான் வந்து தும்ப பூச்செடியில தொட்டாசிலிங்க இருக்குல்ல, தொட்டாசிலிங்கல சில வேலை பண்ணலாம் செய்யும். அது இப்படி மூடிக்குதுல்ல, ஐயோ என் வாயை வச்சிருக்கேன். இல்லம்மா, நம்ம தெரிஞ்சுக்கலாம்மா. இப்போ தெரியாத யாராவது போய் ஒருத்தர்கிட்ட ஏமாறதுக்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து நீங்க சொன்னா மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க, அதுக்காக கேக்குறப்பா. அது வந்து எல்லாராலையும் அந்த மையெல்லாம் செஞ்சிட முடியாது. புரியுதுங்களா? நீங்க என்ன பாருங்க, இப்ப நான் சொல்றேன், இன்னும் ஒரு 3 மாசத்துல இதை பத்தி யாருன்னா பேசுவாங்க. இது வந்து இந்த தொட்டாசிலிங்க செஞ்ச மை, இது கணவன் மனைவி வசியமைன்னு காட்டுவாங்க பாருங்க. கண்டிப்பா காட்டுவாங்க. இப்ப அதனாலதான் நான் வந்து உங்ககிட்ட முன்னாடி கேட்டுறேன். நான் மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, மக்களே நீங்க வாங்க, என்னால முடிஞ்சா முடியும்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு. இதுதான் உண்மை. சரிங்களா? அவ்வளவுதான். இப்ப அந்த தொட்டாசிலிங்க இதுல வந்து எப்படி வசியம் பண்ணுவீங்க? அது வேறு வேறுதான் மைய, வேறுதான் மைய, வேறு அதுல சில பொருள்லாம் போட்டு அரைப்போம். வேற சில பொருள் வேண்டாம் விடுமாங்க. சரியா? அதை போட்டு அரைச்சோன்னே அது மையா மாறிடும். அப்படி லபகன் பிடிச்சிடும். லபகன் பிடிச்சோன்னே இந்த போட்டோவில் இந்த போட்டோ மட்டும் எடுத்துருவேன். இந்த வருதுல்ல, வெறும் போட்டோ மட்டும், அந்த அட்டை இல்லாம. ஆமா, இந்த போட்டோ மட்டும் எடுத்துட்டு இதானு பெண்ணை வச்சு கட்டி தவளைக்கா வாயில வச்சு கொச்சிடுவேன். தவளைக்கான அந்த தவளை அது பொறுச்சுன்னா எப்படிமா அது அவங்க சொல்றதை கேட்பாங்களா? இது எப்படி கத்துக்கிட்டீங்க? எனக்கு அப்பனுக்கு அப்பெல்லாம் இருக்கிறான்ப்பா. அப்படியா? சரியா? எனக்கு அப்பனுக்கு அப்பெல்லாம் இருக்கும். எல்லாத்துக்கும் பெரியவங்க அது உட்காந்துருக்காங்க அவங்க. சரியா? உண்மை. சரியா? நீ கேட்கணும்னு ஆசைப்பட்ட, நான் இன்ன வரைக்கும் என்ன கேட்காத கேள்வி, நான் சொல்லாத பதில்கள் நீ கேட்ட நான் சொல்லிட்டேன். இது வரைக்கும் எத்தனை வசியம் பண்ணி வச்சுங்கம்மா இந்த மாதிரி கணவன் மனைவி? சும்மா ஒரு கெஸிங்கா நீ சொல்லு. ஒரு நீ என் புள்ளதால சொல்லு. ஒரு 50 பண்ணிருப்பீங்களாமா? 50 பண்ணிருப்பீங்களா? 10,000 பண்ணிருப்பேன். 10,000 பேரா? 10,000 குடும்பங்களை சேர்த்து வச்சிருக்கீங்களே.
புரியுதா? 10,000 பேர் தண்ணி 50 100 இல்ல. ஏன் மக நான் 17 வயசுல இருந்து நான் செய்யறேன்னா என்னோட 27 வருஷம் பயணங்கள் எப்படி இருக்கும் சொல்லு பாக்கலாம். ஏன் மக நான் செய்யாம எனக்கு தேடி இவ்வளவு ஜனம் வராங்க. நான் பண்ணி கொடுக்காம எனக்கு தேடி இவ்வளவு ஜனம் வராங்க. சொல்லு, இதான் உண்மை. இப்ப அந்த குடும்பங்கள்லாம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட வந்து பேசுவாங்களாமா? அது கேட்கும் போது எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மக. அவங்க எல்லாம் சிலதை வாங்கி கொடுத்ததா எனக்கு. இப்ப அவங்க சொன்னதுலயே மறக்க முடியாத ஒரு சில வார்த்தைகள் இருக்கும்லம்மா. அம்மா இன்னைக்கு என் குடும்பம் சேர்ந்திருக்குன்னா உன்னாலதான்மா, நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். நீங்க நல்லா இருக்குன்னு என்ன வாழ்த்திட்டு போறாங்க பாரு, அந்த வாழ்த்துக்கள் எனக்கு போதுமா. ஒரு சிலர் இந்த வசியத்துக்கு வந்து தேடி வராங்களாமா, அவங்க வந்து அவங்க குறைகளை வந்து சொல்லுவாங்க. நிறைய 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 குறைகள்லாம் வரும்பா. வேதனையில வருவாங்க, ரொம்ப நூலாய் வருவாங்க. அதுல மறக்க முடியாத ஒரு சில குறைகள் இருக்கலாம். அது கேட்டு உங்களுக்கே வருத்தமா, என்னடா இப்படி இருக்கு? கண்ணி பண்ணுங்க, கண்ணி பண்ணுங்க. இந்த காலேஜ் படிக்கிற பசங்க ஏமாத்திட்டு அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு அதெல்லாம் வேண்டாப்பா. ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டேன் நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன். ஏன்னா இப்ப உங்களுக்கு தான் அந்த ரெண்டு சைடு கஷ்டமும் தெரியுமா. இப்போ ஒரு ஆணுக்கு வந்து அந்த கஷ்டம் சொல்லும் போது ஆணோட வலி மட்டும் தான் தெரியும், ஒரு பெண்ணோட கஷ்டம் சொல்லும் போது பெண்ணோட வலி மட்டும் தான் தெரியும். ஆனா இப்போ திருநங்கையா சொல்லும் போதுதான் ஆணோட கஷ்டமும் தெரியும், பெண்ணோட கஷ்டமும் தெரியும். அதுக்காக அவங்க அழும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். அம்மா எனக்கு எல்லாம் கூப்பிட்டு பண்ணா கடைசியில அம்மா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க சொல்லும் போது நீ அதை பழகும் போதே சொல்லிட்டு போயிருக்கணும். மீடியா சார் வந்து நான் அமைதியா இருக்கேன், இல்லைன்னா வேற மாதிரி பேசிடுவாங்க. ஏன்பா அந்த மாதிரி நம்ம வச்சு கருதா இருக்கணும்? பெண்ணா இருந்தா என்ன, ஆணா இருந்தா திருநங்கையா இருந்தாங்க பாவம் தான் அதெல்லாம். சொல்லுங்க பாக்கலாம். வேதனமாக அதெல்லாம் கேட்டா நீங்க இவ்வளவு நேரம் போல்டா நான் வந்து அதுல போட்டோ காட்டல, உங்ககிட்ட காட்டுறேன். இது சாத்தியமன், இவன் வயசு எங்க, இது வயசு எங்க, கொடுத்து பண்ணுங்க. சாத்தியமா இது? சாத்தியமா? உலகம் ஏன் அழியாதுப்பா சொல்லு. இப்ப வந்து அவங்க அந்த கஷ்டத்தை வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆமா, யாரு வந்தது? பெத்தவங்க வந்திருக்காங்க. நிறைய பொண்ணும் கூட பெத்தவங்க தான் இப்ப வராங்க. இவங்க சேர்த்து வைக்கணும்னு வந்திருக்காங்களாமா? அது எப்படிப்பா சேர்த்து வைக்க முடியும்? சின்ன பொண்ணு, வயசான ஆளு. வயசான ஆளு சின்ன பொண்ணு சேர்த்து வைக்க முடியும். போட்டோ நீ பார்த்தல, நம்மளுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குது. அது எனக்குலாம் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், புரியுதா? அமைதியா வீட்டுல போய் சோபால உட்காந்துருவேன். எங்க வீட்டுக்கார சொல்லு கேட்பாரு, என்னாடி இன்னைக்கு யாருன்னா மனசு கஷ்டப்படுற பாத்தியா? ஆமா ஆமா ஆமா. சரி உட்காந்து உடனே நம்ம பாட்டெல்லாம் போட்டு விடும். இனிமையா பாட்டு கேட்பேன் நான். பாட்டு கேட்டு தூங்கிடுவேன். சுடுகாட்டுல பேய் விடும் போது அது குறைய வந்து சொல்லி அழுவும் பாரு, ரொம்ப வேதனைப்பா, புரியுதா? பேசுறவன் ஒரு நாள் ஒருத்த வந்து இது கூட இருந்து பார்த்தானா தெரியும். ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சு இப்ப மனுஷங்க கஷ்டத்தையும் கேட்கணும், இங்க வர ஆன்மாக்கள் அது கஷ்டத்தையும் கேட்கணும். பிள்ளைய விட்டு செத்துட்டேன் நானு, என் குழந்தைய விட்டு செத்துட்டேன், என் குழந்தைய காட்டுங்களேன், என் ஆத்மா சாதனும் பேய் ஆடிக்கிட்டே சொல்லும். வீட்டு அட்ரஸ் சொல்லுமான்னு சொன்னா சொல்லுவோம், நாங்க போய் வாங்கிட்டு வருவோம். அவங்க குடும்பத்தை கூட அவங்க ஒரு பக்கம் அழுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய வேதனை நடக்கும். பத்தாவதுக்கு இந்த கே கம்யூனிட்டி, அந்த கே கம்யூனிட்டி அதுக்கு மேல எதை நான் சொல்றது, அவங்களுக்கும் இந்த காதல் தோல்வி அவங்க ரொம்ப வருத்தமாயிடுவாங்க. அதை விட அப்பா பெண்கள், டிரான்ஸ்ஜெண்டர், திருநங்கைகள் இவங்களை விட கே கம்யூனிட்டி தான் ரொம்ப மோசம். ஒரே ட்ரெஸ், ஒரே சீப்பு, ஒரே தட்டுல சாப்பிடுவாங்க, பாத்திருக்கீங்களா நீங்க? ஒரே மாதிரி இருப்பாங்க. அதை ஷேர் பண்ணவும் முடியாது அவங்களால, ஷேர் பண்ணாலும் ஒரு மாதிரி. அப்புறம் இப்ப திருநம்பிகள் அந்த மாதிரி எவ்வளவு இயற்கையை விட்டு செயற்கை எவ்வளவு மாறுதுமாங்க. இதெல்லாம் இப்ப இயற்கையாவே மாறுதா இல்ல ஒரு சிலரால மாற்றப்படுறாங்களா? அப்படிலாம் எப்படிப்பா மாற முடியும்? நீ ஒரு ஆம்பளை புள்ள ஒரு ஆம்பளை காதலிக்க முடியுமா? சொல்லுடா, காதலிக்க முடியுமா? அந்த தம்பி மேல உனக்கு ஆசை வருமா? முடியாது. அதுதான் உலகம், அதுதான் கடவுளோட நீதி. ஹார்மோன் செஞ்சாலும் நாங்க மாறினா எங்க தாக்கு. பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, புரியுதுங்களா? ஆம்பளை எல்லாம் பொம்பளையா மாறுது, பொம்பளை எல்லாம் ஆம்பளையா மாறுது. உலகம் எதை நோக்கிட்டா போயிட்டு இருக்குது ஒண்ணுமே தெரியல.